தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீத புஸ்தகத்தில் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில 2 விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதல் விஷயத்தை பாருங்க. அவர் உமது மன விருப்பத்தை எல்லாம் மன விருப்பத்தை தந்தருளுவார். மனதின் விருப்பம். இந்த விருப்பம் எப்படி வருதுன்னா, பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு ஆவியானவராலே வாஞ்சையும் விருப்பமும் தூண்டப்படும். ஆவியானவர்கள் தூண்டப்படுகிற வாஞ்சையும் விருப்பம் நிச்சயமா ஆவியானவர் நிறைவேற்றுவார். மாம்சத்தில் தூண்டப்படுகிறது அவர் நிறைவேற்ற மாட்டார். பைபிளில் பிலிப்பியர்ல அதான் எழுதுறார். இப்ப மன விருப்பத்தை வாசிமா மறுபடியும். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி. கம்மா போட்டிருக்கு, நிறுத்துங்க. உமக்கு தந்தரளி மன விருப்பத்தை தருவார். ஏற்கனவே பார்த்துட்டு அந்த மன விருப்பம் யாருக்கிட்ட இருந்து வரும்னு. மன விருப்பத்தை தந்தரளி. அடுத்த வாசி. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இது 2வது பகுதியோடைய ஆசீர்வாதம். உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6 இருக்கு. ஆலோசனை கர்த்தர் என்பது அவருடைய ஒரு நாமம், பெயர். அப்ப வல்லமையை விட ஆலோசனை ரொம்ப வல்லமை உள்ளது. ஒரு ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வருதுன்னா, தேவ மனிதர்கள் மூலமா வருதுன்னா, அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். அதுல நன்மை இருக்கும். நம்முடைய தலைமை போதகர் சில டைமில் சில காரியங்களுக்கு ஆலோசனை கேட்கும்பொழுது அவர் ஆலோசனை சொல்லுவார். அது ஏன்னு கேட்க மாட்டார், அப்படியே கீழ்ப்படிவு. அதில் ஆசீர்வாதம் இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம வேலை தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் நம்முடைய வேலை. அதே போல் உங்களை நடத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும், எந்த பரிசுத்தவான்களாக இருந்தாலும், எந்த ஊழியராக இருந்தாலும், உங்களை நடத்தக்கூடிய ஊழியருக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆலோசனைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டுவார். அது முடியாத காரியமாக இருந்தால் நிறைவேற்றி காட்டுவார். இது பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்குரியதான ஆசீர்வாதம். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதம் 20:4 சொல்லப்பட்டிருக்கு. இது மெசியாவை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் தேவ பிள்ளைகள் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரராக இருக்கிறபடினாலே நமக்கும் அது சொந்தமாக தேவன் இந்த காலவேளை தருகிறார். அதன்படி உங்களை ஒவ்வொரு நாள் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகவல், வாஞ்சைகளை தந்து நிறைவேற்றுகிற தேவனே, ஆலோசனைகளை தந்து நிறைவேற்றுகிற தேவனே, இந்த காலை வேளையிலே வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு இருக்கிற ஆத்மாக்களுக்கு பரிபூர்ணமாய் உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதி. உடைய வல்லமில்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளை எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.